ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வெள்ளிதோறும் இந்த நிகழ்ச்சியின் மேலாக நம்ம வேத வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானித்து வருகிறோம். ஒவ்வொருவரும் கேளுங்க, ஏன்னா கேட்கறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும்ங்கிறதா இன்னைக்கு டாபிக். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இந்த உலகத்துல எல்லாரும் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆனா கேட்கக்கூடியவன், அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவன், கேட்டபடி செய்யக்கூடியவன் தான் பாருங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நிறைய பேர் சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக அப்படி கேட்டுட்டு போகிறது, சிலர் போய் கேட்டுட்டு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படி போயிட்டே இருப்போம் அப்படின்னு. இதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது விதைக்கிற ஓமையை பற்றி நமக்கு சொன்னார். ஒருத்தன் வழியருகே விதைக்கப்பட்ட விதை மாதிரி தான் பாருங்க இருக்கான். கேட்டது ஒரு செகண்ட்ல பிசாசு எடுத்து போட்டு போயிடறான். ஒருத்தன் கேட்குறான், ஆனால் உலக பிரகாரமான கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கிற முள்ளுகள் அமுக்கி போட்டுருது. ஒருத்தன் அதுக்கு மேலே நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்டான மென்டாலிட்டியுடைய ஹார்ட்டாக இருக்கான். இன்னொருத்தன் தான் பாருங்க நல்ல இருதயம் உடையவனாக இருக்கான். அங்கே தான் 30, 60, 100 விளைச்சல் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்றார். அப்படிப்பட்ட விதத்திலே நம்ம கேட்கறதுல கவனமா இருக்கணும். கேட்கிற விதத்துல கவனம் அப்படிங்கிறத விட அந்த கேட்டு செய்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கேட்டு செய்யணுங்கிறத பத்தி நம்ம வேதத்துல பேசணும்னா நிறைய விஷயங்களை பேசலாம். தேவன் அதை ரொம்ப இன்சஸ்ட் பண்றாரு. ஏனென்றால் கேட்டு செய்கிறவனே, வார்த்தையின்படி நடக்கிறவனே என்னில் நிலைத்திருக்கிறான். தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு, நீங்க சும்மா கேட்டுட்டு போறவங்க மாதிரி இருந்துக்கிட்டு உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீங்கப்பா. கேட்டு அதன்படி செய்கிறவனே பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச்சுக்கு போற மாதிரி இருக்கும், பிரேயர் மீட்டிங்ஸ் போற மாதிரி இருக்கும், பைபிளும் கைமா உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும், மெசேஜ் கேட்குற மாதிரி இருக்கும். எல்லாம் கேட்டுட்டு அதுக்கடுத்து அதை அப்ளை பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும்? எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பிசாசு அந்த விதைகளை எடுத்து போட்ட மாதிரி ஆகி போயிடும். ஆகவே இந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். குறிப்பாக லூக்கா 8:18 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனும் அவன் தனக்கு உண்டது என்று நினைக்கிறதும் இடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதத்தில் விளைக்கப்பட்ட அந்த விளக்கத்தை பற்றி சொல்கிறாரு. அடுத்து ஒரு விளக்கு, அதாவது நம்மளே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம், நீங்கள் தான் எழுந்து பிரகாசிக்கணும். ஏன்னா நம்ம வார்த்தையை கேட்டு அப்ளை பண்ணும்போது தான் இந்த உலகத்தில் நம்ம ஒளி வீச முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறாரு. இங்கே இங்கிலீஷில் அழகாக வருது, ஸோ பி கேர்ஃபுல் ஹவ் யூ லிசன். என்ன மாதிரி கவனிக்கிறோம்? சும்மா ஒரு கேலி கிண்டலுமா பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் போகிறாங்க பாருங்க. சிலர்லாம் பைபிள்லேருந்து பட்டிமன்றத்தெல்லாம் எடுத்து சில கதைகள்லாம் பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் தேவனோட வார்த்தைகள், மரியாள் இப்படி போய் அவரை பாத்துல உட்காந்து தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஒன்றே, அவர் வார்த்தை தான் சத்தியம், அந்த வார்த்தை தான் அந்த உலகத்தை உருவாக்கினது, அந்த வார்த்தை தான் அவனை வாழ்க்கையை வாழ்வை வைக்கும், வேறு எல்லாத்தையும் விட அதுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், அதை நான் கவனித்து அதை நான் பிடிச்சு கொண்டு நான் வாழ்ந்திருப்பேங்கிற அந்த விதத்தில் நம்ம கேட்கணும். இங்கே குறிப்பாக போட்டிருக்கு, ஸோ பி கேர்ஃபுல் ஹவ் யூ லிசன் ஃபார் ஹூஎவர் ஹேஸ் அ டீச்சபிள் ஹார்ட். என்ன மாதிரி ஹார்ட்டு? டீச்சபிள் ஹார்ட்னா கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம். எல்லாத்தையும் தேவன் சொன்னார்னா அதை லேர்ன் பண்ணக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம். ஆமாம், அதில் சிலர்லாம் உட்காந்துக்கிட்டு கான்ட்ரோவர்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க, சிலர்லாம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஏன் இப்படி, சிலர்லாம் டவுட்டு. இப்படிப்பட்டவங்களுக்குலாம் அது ஒரு நன்மையும் கொடுக்க போகிறது கிடையாது. சிலர்லாம் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிடுவாங்க. சிலர் எல்லாம் ஒரு நாலேஜாக வச்சுருப்பாங்க, ஆனால் இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் அதை போய் அப்ளை பண்ணி கீழ்ப்படிஞ்சு எந்த சூழ்நிலை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நிற்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிறைய பேர், அதில் நிறைய பேர் உலக பிரகாரமான விஷயங்கள்லாம் வரும்போது தேவனோட வார்த்தையை விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை கவலை கஷ்டம் வரும்போது, சோதனைகள் வரும்போது இதை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லாமல் எதனாலும் சரி அவர் சொல்கிறத நான் அப்படியே பிடித்து கொள்வேன், நான் அவர் சொல்கிற சத்தியங்களை நான் லேர்ன் பண்ணுவேன், அவர் கரெக்ஷன் பண்ணால் நான் விட்டு கொடுத்து என்னை கரெக்ட் பண்ண நான் அர்ப்பணிப்பேன், தவறுனா ஆண்டவர் கண்டிச்சாருன்னா நான் மாற்றிக்கொள்வேன் அப்படிங்கிறவங்கள என்ன பண்ணுவாராம், டு ஹிம் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி கிவன். அவங்களுக்கு தான் அதிகமான இன்னும் வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்குறாரு, இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ள வேறொன்ற செய்கிறாரு, இன்னும் அதிகமாக அவருக்குள்ள அந்த க்ளோரி டு க்ளோரிக்குள்ளே கொண்டு போகிறாரு. அதான் இங்கே போட்டிருக்க, உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும்னா என்ன? உள்ளவன் இப்படி விசுவாசம் உள்ள ஒரு இருதயம், இப்படி கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், இப்படி பயபக்தி உள்ள ஒரு இருதயம், இப்படி தேவனை தேடுகிற ஒரு இதயத்துக்கு தேவன் அதிகமாக கொடுப்பாரு. இல்லாதவனுக்கு இருக்கிறதும் போகிறோம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்களே ஒரு விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா, நல்ல விளையிற நிலத்துல தான் பாருங்க சூஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு விளைச்சலை போடணும், அப்போ தான் அதில் ப்ராஃபிட் வரும்னு நினைப்பீங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, 3 தடவை ட்ரை பண்ணி இந்த நிலத்துல ஒரு யூஸ் இல்லைப்பா அப்படிங்கிறத விட்டுருவீங்க.
அதே போல பாருங்க, தேவனும் சில நேரங்கள்ல அதிகமா நல்லா கோஆப்ரேட் பண்ணக்கூடிய மக்களுக்கு அதிகமா அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதங்களையும் வெளிப்பாடுகளையும் இன்னும் அதிகமா தாளந்துகளையும் கொடுக்குறாரு. இல்லாதவனுக்கு கொடுக்கறதும் வேஸ்ட் தான். இந்த உலகத்துல ஆண்டவர் இருக்கும்போது இதை பத்தியான ஓமைகளை பத்தியே நமக்கு சொல்லியிருக்காரு. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நம்ம கவனமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி. இல்லாதவனுக்கு இருக்கிறதும் போயிடும். இது உலக பிரகாரமாவே ஒரு நியாயம். உங்க வீட்டிலேயே உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்றவங்க தான் பாருங்க, நீங்களே நல்லா செய்யணும்னு நினைப்பீங்க. அதுக்காக மற்றவங்களை வெறுக்கலை, பட் அவங்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை கொடுக்க முடியாது அதிகமாக. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சரே இருக்காங்க அப்படின்னா, நல்லா கற்றுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு, மறுபடியும் டவுட்டு கேட்குற பையன் மறுபடியும் கிளாஸில் லிசன் பண்ணி டீச்சர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக அவங்க சொல்கிற தப்புகளெல்லாம் மாற்றிக்கிட்டு அடுத்து இம்ப்ரூவ் பண்ணி நான் நல்லா வரணும்னு நினைக்கிற பையனுக்கு அந்த டீச்சர் பாருங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்கள நல்லா கொண்டு வர நினைப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பையனாக இருக்கான், அவனுக்கு நல்லா நம்ம செய்வோம். கோஆப்ரேட் பண்ணாதவன், அடங்காதவன், இப்படி இருக்கணும்னு என்ன பண்ண முடியாது, அவங்க நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லது இல்லாதவனோ அவன் தனக்கு உண்டு நினைக்கிறது இடத்துல எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அப்போ இந்த இடத்துல முக்கியமாக கேட்குற விதத்தை குறித்து டீச்சபிள் ஹார்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஹார்ட்டோட கேட்குறீங்க? ஏன்னா நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஆசீர்வாதம் இது சம்மந்தப்பட்டது வந்துச்சுன்னா ஆமேன் ஆமேன் எனக்கு தான் அப்படி சொல்லிடுவாங்க. சில நேரங்கள் ஆவியானவர் கடிந்து கொள்றார் இல்லையா, கடிந்து கொள்கிற விஷயங்கள் வச்சுன்னா இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு கிடையவே கிடையாது. சில நேரங்கள் அவங்க ஒன்று எதிர்பார்த்துட்டு போவாங்க, அதுக்கு ரிலேட்டடாக வார்த்தைகள் வந்துருச்சுன்னா எனக்கு ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்பாங்க. சில நேரங்கள் இல்லை, அதை மாற்றணும், நீ இந்த முடிவை எடுக்கிறது தப்பு, தேவ சித்தம் இல்லை, நீ இப்படி நீ நினைக்கணும், ஏன் இப்படி நீ மாம்சத்தில் முயற்சி செய்கிற, ஏன் நீ இப்படி மாற்றிக்கிறக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் பேசினார்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லேர்னிங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் வரவே வராது. சில நேரம் அவங்க நினைக்கிறதான் சரி, அவங்களுடைய பழைய போதனைகள் தான் சரி, பாரம்பரியமான விஷயங்கள் தான் சரி. ஈவன் காடே இந்த உலகத்துல வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவே ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த மாதிரி ஆள்கள்கிட்ட. பரிசேயர்கள் போட்டு பாருங்க ஆண்டவரை பாடா படுத்துறாங்கன்னு ஒரு வகையில சொல்லலாம். ஏன்னா அவர் உட்காந்துட்டு ஓய்வு நாளை பத்தி சொன்னா இவங்க உட்காந்துக்கிட்டு ஓய்வு நாளை வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க, விருத்த சேதனத்தை இவங்க வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர் எதுக்கு எல்லாமே சொன்னாருங்கிறத டோட்டலா விட்டுட்டு அதை ஒரு பாரம்பரியமாகவும் அதை ஒரு சடங்கு சாஸ்திரமாகவும் தான் வச்சுக்கிட்டு பக்தி வைராக்கியமா நினைச்சுக்கிட்டு கண்ணு முன்னாடி நிற்கிற தேவனையே அவங்க பார்க்க முடியாத அளவிற்கு அவங்களுடைய இருதயம் கொளுத்திருந்தது, புத்தி மழுத்திருந்தது என்று நம்ம சொல்லலாம். ஆகவே இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா கடவுள் சொல்கிறதே நம்மளால் கேட்க முடியாமல் போயிடும். அதனால யாருக்கு லாஸு? நமக்கு தான் லாஸ். ஆகவே உலகத்தில் நீங்கள் யார் எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ, கடவுள் காரியத்தில் தேவனோட வார்த்தை அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருப்பது நமக்கு நல்லது, நமக்கு ஆசீர்வாதம். அப்போ தான் நம்மளை தேவன் அடுத்து கொண்டு போக முடியும். ஆனா தேவனுடைய காரியத்தை தான் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. இதை மாத்து புரிஞ்சு. ஆனா தப்பான விஷயங்கள் எல்லாம் அந்த உலகம் ஈஸியா நம்பிரு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மாயம், மந்திரம், ஏமாற்றுத்தனம், வஞ்சிக்கிறது, அப்புறம் சீட் பண்றதுன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈஸியா போய் கவிழ்றாங்க. அப்புறம் போய் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆகி ஐயோன்னு எப்படி நினைச்சு எப்படி ஆகி போச்சு, உங்களை யாருமா அப்படிலாம் நம்ப சொன்னா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் திட்டுறாங்க பாருங்க. இப்படி எத்தனையோ இடங்கள்ல நம்பவே முடியாததெல்லாம் ஈஸியா நம்பி ஈஸியா வந்துட்டு போயிடுறாங்க. ஆனா நம்பக்கூடிய தேவனே ஒரு வார்த்தைகளை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிசாசினுடைய வஞ்சனை. ஆகவே நம்ம இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். வேதத்துல அநேக இடங்கள்ல கேட்கறது குறித்து கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அங்க நமக்கு 19:27 எப்பவுமே நீதிமொழிகள் நமக்கு விஸ்டம் கொடுக்கக்கூடியது இல்லையா. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே. நிறைய நமக்கு நம்மளை சுற்றி அட்வைஸ் பண்றது, கவுன்சிலிங் பண்றது, நமக்கு வழிகாட்டுறதுக்கு 1000 மனுஷங்க இருக்கலாம். நமக்கு அது நல்லதுங்கிற மாதிரி தெரியலாம். ஆனா எல்லா போதனைகளும் போதனைகள் கிடையாது, எல்லா டீச்சிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் உண்மையான போதனை, உண்மையான அறிவுனா என்ன? தேவனை காட்டக்கூடியதா இருக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பேசிக்கா எது தெரிஞ்சிருக்கணும்? தன்னை படைத்தவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அவர் எப்படி நம்ம படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த விதத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிஞ்சு அது அவர் என்ன விரும்புறாரு, நம்ம என்ன செஞ்சா நமக்கு பிளஸிங் தெரிஞ்சிருக்கணும். எந்த அறிவே இல்லாம இந்த உலகத்துல பாருங்க அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியாது. காரணம் படைத்தவரை அறிந்து கொள்ளாத அறிவில்லன்மை.
ஆனா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏனென்றால் அந்த பாவம்னு ஒண்ணு இருக்கிறனால பிசாசு அவங்க கண்ணை மூடி வச்சிருக்கிறதுனால புரிஞ்சுக்கிட விட மாட்டேங்கிறான். ஆனா இன்றைக்கு குறிப்பா தேவ பிள்ளைகளுக்கு இதை சொல்றாங்க. தேவ பிள்ளையே, நீ இந்த உலகத்துல 1008 விஷயங்களை நம்புற, கேட்கிற, போனை எடுத்து பார்த்தா 1008 விஷயங்கள் ஒரு சமையல் பண்ணி சொல்லி தரணுமா, உங்களுக்கு சமையல் பண்ற சொல்லி கொடுக்குறாங்க. இதை என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், எல்லா டாபிக்ஸ் ரிலேட்டடா 1008 வீடியோ வருது. ஆனா தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்குற ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை மாத்திரம்தான். வேற எங்க இருந்து நீங்க அவரை கத்துக்கிற முடியாது. எந்த யூனிவர்சிட்டியும், எந்த காலேஜும், எந்த ஸ்கூலும், எவ்வளவு பெரிய உலகத்துல டாப் ரேங்க்ல இருக்கிறவங்களும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவருடைய தேவ ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலமாக இந்த வார்த்தையின் வழியாக உங்களுக்கு டீச் பண்றாரு சபையிலே. இந்த மாதிரி உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு ப்ரோக்ராம்ஸ் மூலமா இல்லை ப்ரேயர்ஸ் மூலமா எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பர்சனல் ஆவியானவர் பேசுவார், உணர்த்துவார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? வேற எந்த விதத்திலும் நான் பெரிய ஆளு, என்னையாலெல்லாம் பைபிள் எடுத்து சொல்லித்தர முடியும்னு யாராலும் சொல்லித்தர முடியாது. அப்படி சொன்னால் கூட இன்றைக்கெல்லாம் எத்தனையோ இடங்களில் ஏஐ வச்சு சொல்கிறாங்க, வைக்கிறாங்கலாம் வருது. அது ஜஸ்ட் ஒரு வெளிப்புறமாக நாலேஜாக தான் இருக்கும். ஆனால் ஆவியானவர் கொடுக்குற டீச்சிங்காக இருக்காது. அங்கே தான் விடுதலை. அப்போ இங்கே போட்டிருக்கு, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்கள். எந்த அறிவை தரக்கூடியதா இருக்கும் ஒவ்வொரு போதனையும்? தேவனை குறித்து, அவருக்கு கீழ்ப்படிதல், அவரை பற்றிய அறிவு. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிதிங். அப்படி இல்லாம இன்னைக்கு எத்தனையோ போதகங்கள் இருக்கு பாருங்க. உங்களை இப்படி செஞ்சா உங்களை மேல கொண்டு போயிடலாம், இப்படி செஞ்சா நீங்க அப்படி ஆயிடலாம், அதெல்லாம் விழுந்து விழுந்து கேட்குறாங்க. அதுக்கு போய் எவ்வளோ செலவு பண்றாங்க. ஜோசியம், அப்புறம் மந்திரம், மாயம், அப்புறம் சயின்டிஃபிக்கான நிறைய விஷயங்கள், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் ஓஞ்சு போய் என்ன பண்ணுறது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உட்காந்துடுறாங்க. அப்புறம் உலக பிரகாரமாக இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அப்புறம் இங்கே இந்த மலைக்கு ஏறு, இந்த மலையில் இறங்கு, நீ இதை போட்டு செஞ்சுட்டா உனக்கு சரியாயிரும், உனக்கு இதை போட்டு செஞ்சுட்டா உனக்கு பரிகாரம் சரியாக போயிடும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க. தேவனை குறித்து சொல்கிற போதகத்தை மாத்திரம் விட்டுறாங்க. ஆனால் அதைத்தான் நீ பிடித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! எவ்வளோ அருமையாக நமக்கு வசனம் எல்லாமே சொல்லி கொடுக்குது. நமக்கு தான் பாருங்க புரிய மாட்டேங்குது. அதே போல் இந்த உலகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டு நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு 1008 விஷயங்கள். அதுலேயும் இப்போ ஆண்டவருக்குள்ள நல்ல போசனத்தை ஆண்டவருக்குரிய விஷயங்களை கேட்போம்னா, இங்கே பிசாசு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். என்ன ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்க. 1 யோவான் 4:1 பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆண்டவருக்குரிய விஷயங்களை கேட்கணும் வைக்கணும் வந்தாலும் பிசாசு என்ன பண்ணுறான், எப்பயுமே எந்த இடத்துலலாம் நமக்கு வாழ்வு இருக்கோ, ஆசீர்வாதம் இருக்கோ, அதை கெடுக்கிறது அவனோட வேலை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், கிறிஸ்தவத்தினுடைய இந்த வட்டாரத்துக்குள்ளேயே கிறிஸ்தவரை போல ஒரு போலி வேஷம் அணிந்து கொண்டு இயேசுங்கிற பேரை வச்சுக்கிட்டே நம்மளை அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் மூலமாக டைவர்ட் பண்ணுறது, கெடுக்கிறது, திரிக்கிறது, வேத வார்த்தைகளை குழப்புறது, நம்மளை தேவன்கிட்ட பிரித்து. இதுதான் இதில் என்ன இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கிருபை அப்படி சொல்லிட்டேனாலே, கிருபைன்னு இருந்துருச்சுலங்க, நீ என்னாலும் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை அப்படின்னா பார்த்தீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்கார் வேத வச்சுனா 100% சொல்லுது. ஆனால் நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட்டில் நாங்கள் நம்ப மாட்டோம், அதெல்லாம் சும்மா அப்படின்றாங்க. ஒரு சிலர் இப்போ இயேசு வீட்டெழுந்துட்டு போயிட்டாருங்க, இப்போல்லாம் அவர் எந்த ஊழியமும் செய்யலைங்க, இப்போ அவரை நோக்கில நீங்கள் கூப்பிடக்கூடாது, இப்போ ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் தான் அப்படின்றாங்க. ஒரு சிலர் யெகோவா விட்னஸ் அப்படிதான்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் மட்டும்தான், நாங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை விட்டுருவோம், வேற இதெல்லாம் விட்டுருவோம், அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இதெல்லாம் சொன்னால் நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும் பாருங்க. இப்படியெல்லாம் திரிக்கிற குழப்புகிற விஷயங்கள் இருக்குது. ஆனால் வேதவசனம் கிளியராக சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, தேவன் இந்த 3 விதத்தில் இந்த வேதத்தில் தன்னை வெளிப்படுத்திக்கிறார். அவர் பெரியவர், அவர் அன்லிமிட்டட் தன்னை. ஆனால் இந்த 3 விதத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த 3 விதத்திலும் அவர் 3 முக்கியமான விஷயங்களை செய்திருக்கிறாரு. அதன் வழியாக நம்மளை பிளஸ் பண்ணியிருக்காருன்னா அது ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ அதில் நம்ம எதை மிஸ் பண்ணால் நமக்கு தான் நஷ்டம். பழைய ஏற்பாடு தான் சிலர் சொல்கிறாங்க, சிலர் புதிய ஏற்பாடு தான் சொல்கிறாங்க, சிலர் புதிய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடுலாம் தேவையில்லைன்றாங்க. ஆனால் இது இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்கிற முடியும், அது இருந்தால் தான் இதை புரிஞ்சுக்கிற முடியும். இப்படியாக அநேக குழப்படிகள். அதே மாதிரி சில வார்த்தைகளெல்லாம் இப்போ திரிச்சு பைபிள்லாம் வெளியிடுறதா சொல்கிறாங்க. பைபிளில் நிறைய விஷயங்களை கொஞ்சம் அப்படி மாற்றி தப்பாக எழுதி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தேவ பிள்ளைகள் தேவனோட உறவில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற சர்க்கிள், சரௌண்டிங்ஸ் ரொம்ப கர்த்தருக்கு உரியதாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லி கொடுக்குறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. யார் கூடனாலும் பழகலாம், யார் கூடனாலும் சேரலான்னு இல்லை. உன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய பேச்சு உன்னை பாதிக்கும். என்னை கேட்கறத குறித்து கவனமாக இருக்கணும். சில நெகட்டிவான விஷயங்களே உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள போயிடும்.
இப்போ நியூஸை பார்த்துட்டே இருக்கிறீங்க, பயம் பயம் பதட்டம்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே வந்து கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நோய் வந்து செத்தவனை விட பயத்தில் செத்தவன் தான் அதிகம்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்லுது பாருங்க. ஏன்னா அந்த பயத்திலேயே நமக்கு ஏதோ ஆயிடுச்சு சொல்லிட்டு பாடியில் எல்லாமே மால்ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த உலகத்தில் நம்பிக்கை கொடுக்கக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது என்னன்னா தேவ வார்த்தை தான். இப்போ இதில் நிலைத்திருக்கிறவங்களோட உங்களோட ஃபெலோஷிப் இருக்கணும். அதுக்காக யாரு கூடயும் பேசக்கூடாது, வெறுத்துருங்கன்னு சொல்லலை. உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிளாக இப்படி பரிசுத்தவான்களோட உறவு, தேவ பிள்ளைகளோடு அவரை நம்பி உங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருப்பவங்களை நீங்கள் சாட்சியாக வைத்துக்கொண்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறது, அவங்கள உங்கள் சரௌண்டிங்ஸில் வைத்துக்கொள்வது, உங்களோட ஆலோசனைகளை வைத்துக்கொள்வது. இதனால தான் ஊழியக்காரர்கள்லாம் கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் கள்ள ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். அப்போ இது எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் சிஸ்டர், என்னன்னா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தான் இங்கே வசனம் சொல்லுது. 4:1-2 பாருங்க. 1 யோவான்ல, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதால். ஏன்னா நமக்கு ஒரு நல்லதுன்னு ஒன்று இருந்தால் பிசாசு அதை வந்து என்ன பண்ணுவான், ஃபேக்குன்னு ஒரிஜினல் ஒன்று தான் டூப்ளிகேட் அடித்து கெடுக்கிறாங்க. அது சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அது திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணுறது யாரு? பிசாஸ். அப்போ ஆண்டவரோட பேரை வச்சுட்டு கெடுக்கிறது செய்கிறது எல்லாம் அவன் பண்ணுவான். ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். அதான் போட்டிருக்கு, அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறதுனால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். சோதித்து அறிய வேண்டியது யாருடைய வேலை? நம்மளுடைய வேலை. அதுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, உணர்த்துவார். எப்படிங்க அறியறது அப்படின்னா, இங்க போட்டிருக்கு, தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அது அந்த கிறிஸ்துவின் ஆவி. சிலர் இருக்காங்க, ஏசு கிறிஸ்துவ நான் நம்ப மாட்டேன், அவர் தான் ரட்சகர்னு நம்ப மாட்டேன், நான் இதை ஒரு நல்ல மனுஷர்னு எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பட்டிமன்றத்தில் அவர் கதையை பேசிக்கிடுவாங்க. இப்படி நல்ல மனுஷனு, புத்தர் ஒரு நல்ல மனுஷனு, காந்தி ஒரு நல்ல மனுஷனு, இயேசு நல்ல மனுஷனுங்க, இப்படி இருக்கிறது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவர் தான் கடவுள். இல்லை, சிலர் இருக்காங்க 10ல் 1 அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் அவர் மாத்திரம்தான் கடவுள் அக்செப்ட். இப்படி நிறைய இருக்காங்க பாருங்க. ஆனால் அப்படி இல்லை, இவரே தேவன், இயேசுவே தேவன், இவர்தான் அந்த தேவகுமாரன், இவர்தான் அந்த இரட்சகர், இவர்தான் பரிகாரி, இவர்தான் அந்த மெஸ்ஸையா என்று அவரை விசுவாசித்து அவரை அக்செப்ட் பண்ணி அப்படி வாழ்றவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அப்படி வாழ்றவனை தான் நீ நம்பணும். அதுதான் உண்மையான தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி. அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அந்த ஆவியானவர் தான் நம்ம வெளிப்படுத்தி அவங்க மட்டும்தான் பாருங்க அப்படி விசுவாசிக்க முடியும். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு ஆடு மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ள ஓநாய்களாய், நம்மளை கெடுக்கக்கூடியதாய், நம்மளை வஞ்சிக்கக்கூடியதாய், தேவனுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடியதாய், பண ஆசை பிடித்தவர்களாய், பொருளாசை பிடித்தவர்களாய், புகழாசை பிடித்தவர்களாய், கெட்டு குட்டிச்சவராய் போய் நம்மளை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே தான் நல்ல ஊழியம், நல்ல ஊழியர்கள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். என்னை சுற்றி இந்த ஊழியர் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்குறேன். சாட்சிகள் மீன்ஸ் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள். எங்களுடைய லைஃபே எடுத்துக்கொள்ளலாம். நல்ல சபைகளுக்கு போய் எங்கள் லைஃப் மாறினதுனால தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம். எத்தனையோ சபைகள் வந்து ஆவியானவர் இல்லாமல், தேவ வார்த்தையை கரெக்டாக சொல்லாமல், சும்மா நடந்துக்கிட்டு அங்கேயும் மந்தையாக கூட்டம் போகுது, ஆனால் ஒரு யூஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. சரி, அதுவாது ஒரு பக்கம். எத்தனையோ பேர் கெடுக்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. கடைசியில் எல்லா இடங்களையும் யாருடைய பேர் அசிங்கப்படுது? தேவனுடைய பேர். அதனால நம்மள மாதிரி உண்மையா இருக்கிறவங்களே நிறைய பேர் தப்பா எடுக்கவும் சான்சஸ் இருக்கு. ஆகவே நம்ம கவனமா இருக்க வேண்டியது, சோதித்து அறிய வேண்டியது பொறுப்பு என்று வேதவசனம் நம்ம கரெக்டா சொல்லுது. இப்போ நம்ம எப்படி ஆரம்பிச்சோம்? ஆரம்பத்துல இருந்து கேட்கறதுல கவனமா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டாக இருக்கணும், டீச்சபிள் ஹார்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் இப்படி தெளிந்த புத்தியுள்ளனாகவும் இருக்கணும். எதனாலும் கேட்கலாம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் பார்த்தேன். ஸோ இப்படி தேவனோட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கவனித்து அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஒதுக்கி இதுதான் சரிங்கிறத உணர்ந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே பிடித்து கொண்டு அதன்படி செய்யும் பொழுது 100% உங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போக. இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் வரப்போகிற நாட்களில். இப்போ ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே அப்பா இந்த மெசேஜின் மூலமாக அநேகோட உள்ளத்தில் பேசினீரே நன்றி. குறிப்பாக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்து ஆசீர்வதிக்கப்படட்டும். அதே நேரத்தில் உலக பிரகாரமான விஷயங்களை தவிர்க்கட்டும், மோசமான விஷயங்களை அவாய்ட் பண்ணட்டும், கள்ள தேசங்களுக்கு கள்ள போதைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவரை உண்மை பிடித்து கொள்ளட்டும், உண்மையில் நிலைத்திருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும், கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென்.
என்னுடைய கிருபையும் சமாதானமோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.